இது நம்ம வீடு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த வீடு 3.25 சென்ட் லேண்ட்ல வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 3100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால கட்டப்பட்ட ஒரு அழகான 4 BHK டியூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்ல என்ன அமைஞ்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட டெரஸ்ல பிரம்மாண்டமான செமி கவர்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸோட கட்டி இருக்கிறதும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 21x14, கிரவுண்ட் ஃப்ளோர்ல 21x16ங்கிற அளவுல வீட்டுக்கு 2 பெரிய மேசிவான லிவிங் ஹால் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கிறதும், 2 XUV கார் 4 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்து, கிச்சன் கம் டைனிங், பூஜா ரூம், 3 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூமோட பெரிய பால்கனி ஸ்பேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல்லா ரூம்ஸையும் வசதியான முறையில பிரம்மாண்டமா இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோல இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 54 அடி நீளம் அமைஞ்சிருக்கு. வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் டைப்ல 3100 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லைட் சாண்டல் கலர்லயோ டார்க் ப்ரௌன் கலர்லயோ பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, ஒன் சைட்ல எல் டைப்ல பெரிய பார்டர் இருக்கும். ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை பாக்ஸ் டைப்ல வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல தெரியுற மாதிரி அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் கேட். CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஃபோல்டபிள் கேட் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 16x26.25. தாராளமாக 2 XUV கார் 4 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும், இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லு வாட்டர் ஸ்டம்பும் அமைஞ்சிருக்கு. அது போக போர்ட்டிகோட சீலிங்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். வீட்லெஸ் PVC டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x5 இந்தியன் கிளாஸர் டைப். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஷி லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் பெரிய லிவிங் ஹால். இதோட அளவு 16x21. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு நிறைய டிசைன்ஸ் கொடுத்து அதில் வுட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கோட நிறைய ஃபோக்கஸ் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபால் சீலிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வால் கார்னரில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், சைடில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி நார்த்தன் சைட் வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும், ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் ஒரு நார்மல் உட்டன் விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் போகிற என்ட்ரன்ஸில் உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி அங்கே ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜா ரூம். வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பில் டிசைன்ஸோட உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ள ஒரு கிரானைட் பூஜை ஷெல்ஃபும், கீழே பூஜை திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 5x6. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது போக சிங்கை ஃபைபர் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு டால் யூனிட்டும், வென்டிலேஷனுக்காக 2 சைடு வால்லையுமே 2 உட்டன் விண்டோஸும், கிச்சனோட பேக் சைடு வாலில் கார்னரில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து கிளாஸ் டோரோட கபோர்டு யூனிட் செஞ்சுருக்காங்க. அது போக கிச்சனோட லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாகவும் லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கிற டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10x16.
பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்கான ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வர பேசேஜுக்கு மேலேயும் பெரிய ஸ்டோரேஜுக்கான ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x8, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டிலாம் மாட்டியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சைடில் வீட்டோட அவுட்டர் பாத்ரூமுக்கு மேலே இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸை இங்கே அது ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பெரிய மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 21x14. இந்த லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷனுக்கு நிறைய உட்டன் விண்டோஸும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் ஃப்ளோரிங்க்கு 2x4 மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வாலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் ஸ்டென்சில் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x8, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியான சேம் பெயிண்டிங் ஒர்க்கை இந்த பெட்ரூம்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்கறது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 5x7. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல பெரிய அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5x8. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி 4th கிட்ஸ் பெட்ரூமுக்கு ரீச் ஆயிட்டோம். இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால்லையும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது 4th கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x4. இந்த பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், வாஷ் பேஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான உட்டன் டோர். இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் 10 mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இதோட அளவு 12x12. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் ஆன்டிஸ்கி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பால்கனியோட சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டெரஸுக்கு போறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. டெரஸுக்கு போறக்கான ஸ்டார் கேஸை வீட்டுக்குள்ளேயே கட்டியிருக்கனால அதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் கிரில் டோர் மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. டெரஸோட அனதர் சைட் கார்னரில் பிரம்மாண்டமான செமி கவர்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு மேலே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. சைடில் சின்டெக்ஸ் ஏரியாவுக்கு போகிறக்கான ஒரு மெட்டல் ஸ்டார் கேஸ் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணம்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,30 lakhs கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.